உங்கள் லக்னம் ரிஷபமாயிருந்தால் இந்த ஒரு யோகம் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்த்தும். நீங்கள் இன்று எந்த நிலைமையில இருந்தாலும் உழைப்பு, பொறுமை, நேர்மை இந்த மூன்றையும் விடாமல் பிடித்திருந்தால் வாழ்க்கை ஒரு நாள் உங்களை தேடி வரும். அந்த சக்தியை தரும் யோகம்தான் பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் மிக முக்கியமான சசயோகம். பலர் சனி பகவானை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சனி தண்டிக்க மாட்டார். சனி சோதிப்பார். சோதனையை தாங்கினவர்களை அவர் உயர்த்துவார். சனி ஆசீர்வதித்தால் சாதாரண மனிதனையும் அதிகாரம் மற்றும் செல்வம் நிறைந்த உயர்நிலைக்கு கொண்டு போவார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்று நாம் பார்க்கப் போவது ரிஷப லக்னத்திற்கு சசயோகம் எப்போது கிடைக்கும் என்பது பற்றி. சனி தனது ஆட்சி ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ இருந்து லக்னத்திற்கு கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் அங்கே உருவாகும் யோகம்தான் சசயோகம். ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீடான கும்பம் ராசியில் சனி இருந்தால் மிக வலிமையான சசயோகம் உருவாகும். இந்த யோகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் பின்னடைந்தாலும் ஒரு கட்டத்தில் உறுதியான உயர்வை அடைவார்கள். தொழில், சொத்து, வீடு, வாகனம் எல்லாம் மெதுவாக கூடி வரும். ஆனால் ஒரு விஷயம், சனி குறுக்கு வழியை விரும்ப மாட்டார். நேர்மையுடன் நடந்தால் உங்கள் நேரம் நிச்சயம் வரும். முடிவாக ரிஷப லக்னம் இருந்தால் பொறுமையை இழக்காதீர்கள். சனி பார்த்து கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் உங்களை உயர்த்துவார். நன்றி, வணக்கம்.